சார் வணக்கம். வணக்கம் சார். களம் எப்படி இருக்கு? மிக சிறப்பாக இருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. அநேகமாக போன முறை பதிவான வாக்குகளில் நாங்கள் வந்து 45% வாக்குகள் வாங்கினோம். இந்த முறை 60%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்குவோம். இப்போ நீங்கள் வந்து சிட்டிங் எம்பி அப்படிங்கிறதுடைய பலம் வந்து ஏற்கனவே உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அளவீடு செய்யப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் பலவீனம்ங்கிறதும் சிட்டிங் எம்பியா இருக்கிறது. மற்ற 2 பேருக்கும் அப்படி இல்லை, நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு உத்தரவாதப்படுத்த முடியும். ஆனா உங்ககிட்ட வரும்போது இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் சேர்த்தே மக்கள் கேட்க வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா. அந்த பலவீனத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, அதுதான் எங்களுடைய பலம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி களத்துல இருந்து வந்தா அதுதான் எனக்கான மரியாதை நினைக்கிறேன். நான் சொல்றதுக்கான ஸ்பேஸ் அதான். ஏற்கனவே பொறுப்புல இருக்கிறவங்க மீதான இயல்பாக ஒரு விமர்சனங்கள் சின்ன சின்னது வந்துதான் ஆகும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சாதனைகள் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேக்சிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்கிறோம். என்ன பொதுவான விமர்சனம் ஊடகங்கள்ல உங்களை குறித்து வந்த செய்திகள், மற்ற கட்சியினர் குறித்த விமர்சனங்கள்லாம் படிக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, கள செயல்பாடுகளுக்கும் திரு சு வெங்கடேசனுடைய சமூக வலைதள செயல்பாடுகளுக்குமான வித்தியாசமாக அவங்க சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்றது, அதற்கான தீர்வுகளை தேடுறது, ஒரு ரயில்வே எக்ஸாம் இல்ல மொழியில தமிழ் மொழியில தேர்வுகள் நடத்துற போன்ற பிரச்சனைகளை அவர் வந்து கையாள்வதற்கும் அதற்கான தீர்வுகளை தேடி கொடுப்பதற்கும், தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில அவர் தொகுதிகளை கையாள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றாங்க. அதை உணர்ந்திருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? அதை இல்ல, அப்படி ஒரு வித்தியாசம் இல்ல. அங்க வேலை பார்த்துட்டு இங்க வேலை பார்க்காம இருக்கவே ஒருத்தனால முடியாது. ஒருத்தர் ஒரே மாதிரிதான் வேலை பார்ப்பான். இவன் எடுத்துக்கிட்டே நான் என்ன தன்மையில இருக்கேனோ அப்படிதான் இருப்பேன். இப்படியும் இருக்கவே முடியாது. உதாரணமா மாநில அளவில் வர்ற பிரச்சனைகளை வந்து நாம வந்து தலையீடு செய்யற பொழுது அதுக்கு மாநில அளவில் முக்கியத்துவம் கிடைக்கும். அதுவே வந்து மதுரை அப்படின்னு வர்றப்ப மாநில ஊடகங்கள் இயல்பாவே முக்கியத்துவம் கிடைக்காது. அது இயல்பு தானே. வந்து மதுரையினுடைய செயல்பாட்டுக்காக நான் செய்யறீங்க, தீர்வும் காண்றீங்க, அது கவனத்துக்கு வரலன்றீங்களா? அவ்வளவு செஞ்சிருக்கிறோம். உதாரணமா நான் சொல்றேனே, மக்கள் சந்திப்பு இயக்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சோம். 1.25 வருஷம் நான் நடத்தினேன். 124 ஊராட்சிகள் இருக்கு என்னுடைய தொகுதியில. ஒரு மாநகராட்சி, ஒரு நகராட்சி, 2 பேரூராட்சி. 124 தொகுதிக்கும் நான் போயிருக்கேன். 124 ஊராட்சிக்கும் முழுமையாக, மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கிறேன். நான் மட்டும் தனியா போல, 33 அரசு துறை அதிகாரிகளை உடன் அழைத்துட்டு போயிருக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் இந்தியால யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸசைஸை நான் பண்ணி முடிக்க 1.25 வருடம் ஆச்சு. 2வது கொரோனா பேரலையினுடைய பெருந்தொற்று காலம் முடிந்தவுடன் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சோம். கொட்டாம்பட்டியில் ஆரம்பிச்சோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூட்டு போய் உட்கார வச்சு அந்த ஊர்ல வர்ற கோரிக்கைகளை எல்லாம் வாங்கி அங்கவே பல விஷயத்தை செட்டில் பண்ணோம். இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸசைஸ ஏறக்குறைய 5 லட்சம் பேர், 4.5 லட்சம் பேர் அதுல பங்கெடுத்திருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில இதை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள். இதுல நான் கடைசியான பிரஸ் மீட்ல சொல்ற பொழுது இது வந்து மாநில ஊடகங்கள் வருது. 121 வருடம் நடந்தது, 124 ஊராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் மக்கள் சந்திப்பு இயக்கம் நிறைவு பெற்றது அப்படின்னு. ஆனா அதுல இருக்கிற மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அங்கேயே சர்டிபிகேட் கிடைக்கிறது, அங்கேயே தீர்வு காணுவது அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் வந்தது.